வீசுறாங்க. ஆனால் இப்போ இந்த தண்ணி பஞ்சால மீன் துப்புரா பிடிக்கிறாங்க. இதெல்லாம் உடைச்சது உடைச்சி இந்த சைட்டால் உடைச்சி தான் போகுது. அந்த சைட்டால் உடைச்சுன்னு சொல்லி உறவுகளே, நான் உங்கள் கேட்டு பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடுவில் ஒரு வதந்தி போய் கொண்டு வந்தது. அபாய நிலையில் இருக்குது, குளம் உடைக்க போகுது, மக்கள் எல்லாம் அவதானமாக இருங்கன்னு சொல்லி இருந்திருக்கிறோம். அது ஒரு கட்டத்தை தாண்டி இப்போ தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து சில கதவுகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அவதானமாக தான் இருக்கணும் வேண்டாம். மழை வந்து வேண்டாம், திருப்பியும் அந்த வான்கதவுகள் திறக்கப்படலாம். மக்களே நீங்கள் வந்து எந்த காரணம் கொண்டும் பயப்பட தேவையில்லை. அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அவதானமாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த இரணமடு குளத்தால் வந்து எத்தனை குடும்பங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதையும் இதில் காட்டப்போகிறோம். என்னென்ன சம்பவம் இந்த இரணமடு குளத்தில் நடந்திருக்குன்றதையும் நாங்கள் காட்டப்போகிறோம். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பக்கம் பெருசாக தண்ணி போகலை. இந்த துண்டுகளுக்கு நார்மலாக தான் போயிட்டு இந்த துண்டுகளுக்கு பெருசாக தண்ணி வரலை. இந்த பக்கம் அப்படியே ப்ளஸ் போட்ட உரியானுக்கே தண்ணி போயிருக்கு. அதோடு சேர்த்து ஐயங்கோயில் அடி உரியான இடங்கள்லாம் கூடுதலான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. சரி பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் என்ன இந்த இடங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு காணொலிக்காக நான் தெரிஞ்சுப்போம். இது கண்டாவள பாலம். இதில் வந்து தண்ணி போய்ட்டு வந்து பாருங்க. ஆம்புலன்ஸ் வந்து 1990 இப்போ அங்கால ஏதோ ஒரு தேவைக்காக போகலிக்கிட்டது. போக முடியாமல் திரும்புது அங்கால. ஏண்டா இதுக்கு அங்கால தண்ணி ஃபுல்லாக மேய்ப்பாயுது. இந்த இதை கடந்து வந்து அங்கால போக முடியாது. ஏதோ ஒரு அவசரம் இதுக்காக இங்கே வந்தது. ஆனால் அதால் போக முடியாதுன்னு சொல்லி திரும்பி வருது அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க. என்ன கேஸ்ன்னு தெரியல எங்களுக்கு. என்னது ஏதோ ஒரு தேவைக்காக தான் போய் திரும்பி வருது. இதுவும் வந்து இன்னும் பக்கத்தில் ஆபத்தான நிலையில் அதெல்லாம் எல்லாம் மட்டும்தான் பயப்படுறாங்க எல்லாரும். எந்த பிரச்சனை தெரியல. வந்து இதுவும் கூட உடைச்சி போகலாம் எங்களோட சந்தேகம் வந்து பாருங்க. அதனால் எப்படி தண்ணி போய்ட்டு வந்துருக்கு வந்து உங்களுக்கு ஓரளவு தெரியும். தண்ணி அவ்வளோ வேகமாக வருது இல்லை. ஆனால் சில நேரம் இந்த பாலத்தை உடைச்சால் எல்லா பயணங்களும் வந்து கட்டாயிடும். ஃபுல்லாக அப்படியே வயல் பகுதி தான் இது. இந்த பகுதி அப்படியே ஃபுல்லாக அழிவடைஞ்சிட்டு இது வந்து வெலிக்கண்டல் பாலத்துக்கு இந்தியாவில் அடுத்த பாலம். வெலிக்கண்டல் பாலம் பக்கம் நாங்கள் போகலான்னா ஃபுல்லாக தண்ணி போய்ட்டு வந்துருக்குது. அதனால் அதில் போகலாம். அப்படி இருந்தும் சிலர் வந்து கேட்காம அங்கே போய்ட்டு வந்துருக்குறாங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு ஆபத்தான பாலம் என்ற வழியை தான் நான் அங்கே போகாமல் உங்களுக்கு இதை காட்டுறேன். அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடும் வந்து ஃபுல்லாக தண்ணி வருது. அந்த வீட்டுலேயும் ஏரியா பாருங்க. கோயிலடி இது வந்து பாதை. இது ரோடு. இதில் இந்த ரோடு இருந்தது. ரோட்டே காணல பாருங்க. நான் போகிறது ப்ளஸ் போட்ட சரியான காற்று கையில் மறைக்க போகுது. இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி. இந்த ஏரியா அப்படியே இதுக்குள்ளே நான் நினைக்கிற ஒரு 25-30 குடும்பத்துக்குள்ளே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் அவ்வளோ குடும்பம் சரி அப்படியே எல்லாத்து வீட்டுலேயும் தண்ணி ஏறிட்டு ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணி வருது. இந்த கடை பாருங்கள். இதில் கடை இருக்குது. இந்த கடையெல்லாம் தண்ணி. ஏரியாக்குள்ளே எல்லாம் தண்ணி தான் பாருங்கள். ஏரியாவில் தண்ணி வந்துட்டு சரியான தண்ணி. நான் இப்போ போகிறது சேத்துக்கண்டி பகுதிக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். சேத்துக்கண்டி பகுதியில் வந்து இந்த ரோட்டெல்லாம் சரியான தண்ணியாக இருக்குது. சரியான தண்ணி. இந்த பகுதியெல்லாம் சரியான தண்ணி.
எல்லா இடமே தண்ணியாக தான் இருக்குது. அந்த தண்ணி வந்து வந்துடுறதுக்கு இந்த நாள் செல்லும். எல்லா வீடுகளுமே தண்ணி. அதிலெல்லாம் போயில ஒரு ஆள் போகிற பாருங்க. வயல் பகுதியில் தான் அந்த பகுதியெல்லாம் சரி எல்லாமே நாசமாயிட்டு. இப்போ நான் போகிறது சேத்துக்கண்டி பகுதிக்கு போகிறேன். சேத்துக்கண்டி தெரிஞ்சாக்கள் நல்ல சேத்துக்கண்டிக்கு இருக்கிறார்கள் இந்த காணொலி பார்த்தா சொல்லுங்கள். ஐயங்கோயில் அடி பக்கம் போகலான்னு தான் நினைக்கிறேன்டா. தண்ணி பேவி பாயும். இந்த ரோட் என்ன மாதிரி தெரியலை. சேத்துக்கண்டி ரோட் தண்ணி பாயுதா இல்லையான்னு தெரியல. ரோடு தெரியலை, ஒன்றுமே தெரியலை. ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடக்குது. சரி நாங்கள் விட்டு பார்ப்போம். இதில் போகலாமா போயிடலான்னு நான் சொல்கிறேன். அங்கே போயிடலாம் அவ்வளோ கேன இந்த ரோடு வந்து ஃபுல்லாக தான் சேத்துக்கண்டின்ற மற்ற பக்கம் நான் நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இப்படி ஃபுல்லாக எல்லாம் தாண்டது நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முதல் இந்த பக்கம் ஃபுல்லாக தாண்டது. அதுக்கு இப்போ தான் இந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக உள்ள பகுதி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே தாண்டுது. இதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஒரு இந்த பகுதிக்குள்ளே ஒரு 10 குடும்பத்துக்குள்ளே இருக்குது இந்த பகுதிக்கு. நாங்கள் வீடெல்லாம் இல்லை. வீட்டில் ஒரு வீடு ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் ஒரு வீடு இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு நல்ல பேர் வந்து இருக்குது. பெரிய மண்ணைக்கு என் கேமராவில் தண்ணி படக்குள்ளே பார்ப்பீங்க. அது வந்து இது வந்து சேத்துக்கண்டிக்குள்ளே நான் சேத்துக்கண்டி கோயில் பக்கம் திரும்புகிறோம். கோயில் பக்கத்தில் பன்னெண்டு இருக்கட்டுமா. இது வந்து கோயில் எடுத்துட்டு தான் இந்த கோயில் எடுத்துலையும் வந்து தண்ணி ஏறலை. ஆனால் பெரிய பெரிய மரங்கள் நாங்கள் போய் பார்ப்போம். கிளம்புறோம். இப்போ கனகாம்பிய குளத்துக்கு வந்திருக்கிறோம். கனகாம்பிய குளத்தில் நிறைய மக்கள் இங்கே நிற்கணும். அதை விட மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா குளத்தில் வந்து இப்போ நல்ல மீன்கள் வந்துட்டு மீன்களும் பிடிச்சி கொண்டு நிற்கணும். சரி நாங்கள் போய் பார்ப்போம். என்ன மாதிரி நாங்களும் பார்க்கத்தானே வேணும். ஆனால் தண்ணி குறைஞ்சிட்டு நேற்று ஓடினதை விட இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சரி பார்ப்போம். விழுந்து 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 பிடிக்குது அந்த மீன்.
என்ன விழுந்து விழுந்து மீன் பிடிக்கிறாரா? என்ன விழுந்து விழுந்து மீன் பிடிக்கிறார்? இதில் சின்னவன் போகிறான், என்ன போகிறான்? நல்லா போகலாம். இதனாலே மீன் பிடிக்கிறாங்களா? போகிறேன் அண்ணன் வீச போகிறார். ஆனால் ஏற்கனவே பிடிச்ச மீன் அது கிடக்குது, ஈரோடாக கிடக்குது. கலராக இருக்குது. பாடு பார்த்து வீசுறதா? ஓகே. தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்கே இது வந்த நீங்கள்? ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்குறீங்க மீன் பண்ணுறது. ஜப்பான் மீன் பண்ண. அங்கே ஜாழ்ப்பாணத்தில் ஜப்பான் இல்லையா? சைனா தான் கிடக்குற. நாங்கள் இப்போ குளத்தடிக்கு வந்துட்டோம். இரணமட குளம். இப்போ 2 நாளாக வந்து இரணமட குளம் யாருமே போகலான்னு தடை விதித்து வச்சுருந்துக்கணும். இப்போ போகலாமா இல்லையான்னு தெரியல எனக்கு. என்னடா வந்து அபாய நிலையில் இருக்குது, குளத்துக்கு போகலாதுன்ற ஒரு பிரச்சனையால் வந்து தடை செய்து வச்சிருக்கிறோமா. சிரிப்பு மன்னாண்டு சிரிப்பு அழகன் அந்த பேரை நீ பிள்ளையா சொன்னதால மன்னிச்சுக்கொள்ளுங்க. சிரிப்பு அழகன் என்று சொல்லியிருக்கணும். ரைட். இப்போ நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம். இப்போ ரஞ்சித் சோளங்குலை வேண்ட போகிறான். சோளங்குலை வேண்டி தரப்போகிறான். இப்போ பாருங்கள் வீடியோவில் 3 குலை வேண்டு. சோழன் பொத்தி இல்லாட்டி ரஞ்சித் சிக்கலை வருமா வீடியோவில் இப்போ வந்து கொண்டு இருக்குதாங்க. வேண்டாடி 3 பொத்தி வேண்ட போகிறான் ரஞ்சித். இப்போ அவிக்கணும். சரி, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், இதுதான் ஃபுல்லாக நின்றது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இரணமட குளத்துக்கு நான் நினைக்கிறேன் போலீஸார் பாதுகாப்பு நிற்கிறோம். இதில் இப்போ கடையெல்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் கடை வந்துட்டு மக்கள் பயப்பட தேவையில்லை. பாதுகாப்புக்கு போலீஸாரை நிற்கணும். எது சிக்கலண்டா எங்களை காப்பாற்றுவாங்கன்னு தெரிய நினைக்கிறேன். மீன் பிடிக்கணும். இதில் வந்து இதைத்தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். எத்தனை அடி தண்ணி இப்போ நிற்குதாண்டு உங்களுக்கு காட்டோட தானே வேணும். இப்போ எல்லோரும் வந்து பிள்ளையா சொல்லி கொண்டிருக்கணும். இப்போ எத்தனை அடி தண்ணி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வாங்க கொள்வளவு எவ்வளவு எத்தனை அடி இப்போ தண்ணி இருக்குன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்படியே வாங்க, நான் உங்களுக்கு தண்ணி எவ்வளோன்னு காட்டுறீங்க. இதில் பாருங்கள் தண்ணின்ற கொள்வளவு அங்கே ரெட்டில் அடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை. அதில் கொள்ளளவு கூடிட்டு அதுக்கு மேலே தான் தண்ணி நின்று இருக்குது. இப்போ குறைஞ்சிட்டு எல்லாம் இந்த இடத்துல. போலீஸார் இதில் தான் இந்த மண்ணெண்ணெய் செய்து அவங்க மண்ணெண்ணெய் எல்லாம் கட்டினது இந்த இடத்துல தான். இதை பாருங்கள், இதால் உடைச்சிருமன்ற ஒரு பயத்தில் தான் இதில் கட்டியிருந்தது. இதெல்லாம் போய் தண்ணி பாஞ்சு கொண்டு இருந்தது. இந்த இடத்துல போலீஸார் நிற்கணும். போலீஸார் காவல் கடமையில் பாதுகாப்புக்கு நிற்கணும். இதெல்லாம் நேற்று தண்ணி ஓடின தண்ணி பாஞ்சு போய் கொண்டு இருந்த இடங்கள் தான் இந்த இடமெல்லாம்.
இதில் வந்து உள்ளுக்கு யாரும் போகலான்ற ஒரு தடை போட்டிருக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி போகுதாண்டு. இதை விட கூடுதலாக மோசமாக போய்க்கொண்டு இருந்தது. இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு, தண்ணி சரியாக குறைஞ்சிட்டு. குளிப்போம் போகிறோம். நான் பாயக்குள்ளே பின்னால் பாயணுமா? பாயங்க குளிக்கலையா? என்ன எவ்வளோ மினக்கட்டு வந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து குளிக்காம நிற்கிறீங்க? டக்கு இறங்கு. அங்கல அங்கே வீசுறாங்க. இல்லை அங்கே வீசுறாங்க தானே, கால் தெரிய டக்குன்னு வீசி விட்ருவாங்க. இதில் வந்து நேற்றெல்லாம் ஒரு தரம் விடலை இந்த இடத்துல. இப்போ வந்து எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போலீஸாரெல்லாம் பாதுகாப்பில் நிற்கிறாங்க. இல்லை போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் பற்றிருக்கு பாருங்கள். பாதுகாப்பு குதிக்கிறேன்டா குதிக்கலாம். தம்பி குளிக்கலையா? அதான் அந்த இதுதான் நான் 37 நிற்கன்னு சொல்லினோம். எங்களுக்கு தெரியல. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோமா? இங்கே பாருங்க. இதில் வந்து இந்தியாவில் வந்து 1 2 3 4 5 6 7 8 வான்கதவும் ஃபுல்லாக திறந்திருக்கிறேன். இந்தியாவில் பக்கம் 8 கதவும் திறந்திருக்கிறேன் இந்தியாவில். பின்னால் அடுத்தது வந்து அது பாய்ச்சி ஒன்று இருக்குது. வந்து தண்ணி போய்க்கொண்டே இருக்குது. இங்கே வீசுறாக்கள்லாம் நிற்பாங்க, அந்த துண்டுகளுக்காக கூட நிற்பாங்க. அவங்களோடய நாங்கள் போய் பார்க்கலாம் வீசுவதையும். நிறைய பேர் போயினம் வரினம். ஆனால் நான் இப்போ நேற்று போட்ட காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து வரலாம். ஆனால் நேற்று வந்து ஒரு தரம் தெரியல. அது இங்கே அப்படி தான் இருந்தது. நான் நேற்று காலமே எடுத்தது அது. அதனால் இன்றைக்கு தண்ணி குறைஞ்சதால் கொஞ்சம் ஓரளவு வந்து தண்ணி குறைவாக போய்க்கு வந்ததால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து மக்கள் வந்து பெருமளவு பயப்பட தேவையில்லை. ஏன்டா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் நாளைக்கு அல்லது நாளைக்கு மழை பெய்தால் இந்த இடம் வந்து ஒரு ஆபத்தான இடமாக மாறிடும். சோளங்குலை அவிச்சு வைக்கணும். நல்லா சூடாக தான் இருக்குது. புகையுது அப்படித்தான். பாருங்கள், உங்களுக்கு இந்த அக்காடை போயிட்டு கொண்டு போட்டிருப்பேன் நான் ஏற்கனவே. அந்த அம்மாக்கள பாருமா உள்ளுக்கு. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள், சோளம் நவஞ்சு ஒன்று இருக்குது. இந்த இடத்தால போகலான்னு சொல்லினா இப்போ நாங்கள் வந்து போகிறோம். ஏனென்றால் இதன் அளவுகள் வந்து குளத்தின் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். ஆனால் இந்த கால்வட வளர்ப்புக்காரர் மட்டும்தான் இதில் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. தெரியும் இந்த குளவாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிலைமையை பாட்டுறணும் உங்களுக்கு. குளவாண்டில் போய் பாருங்கள். இதில் வந்து அளவுகள் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அண்டைக்கு போட்ட தண்ணி மழைக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குன்ற ஒரு அளவு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தண்ணி வந்து குறைஞ்சிட்டு ஏற்கனவே இருந்ததை விட நல்லா குறைஞ்சிருக்குது. இப்போ அங்கால கரையில் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த குளவண்டு வந்து பாவனைக்காக விட்டுருக்குறாங்க. பாவனைக்காக மக்களுக்கு விட்டுருக்கிறோம். அதை விட கால்நடை வளர்ப்புகள் வந்து இந்த இடத்துல மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். பாருங்கள், இதுலேயும் வந்து ஓரளவு அனுமதி கொடுத்துருக்கணும். இந்த பகுதியிலையும் இந்த இடத்துலையும் வந்து அனுமதி கொடுத்துருக்கணும். ஆனால் ஓரளவு இப்போ பயப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நாங்கள் கீழுக்கு போகிறோம் பாருங்கள். குளத்தின் இது வந்து இப்போ ஒரு பயப்பட தேவையில்லைன்ற ஒரு சூழலுக்கு வந்திருக்குது. என்ன சுனாமிக்கு ஸ்விமிங் போட்ட நீங்கள் பீத்துவீங்க இதுக்கு குளிக்கிறதுலேருந்து வந்திருக்காரு. குளிக்கியா? நான் குளிச்சிட்டேன். குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். ஊற்ற போகுது தானே, ஊற்ற போகல. இவரும் வந்திருக்கா. குளிக்கியா வந்தீங்க? இடத்துல நான் வந்து மீன் வேண்டி கொண்டு போகிறேன். பெரிய மீன்கள் வேண்டி கொண்டு போகிறேன். நாங்களும் வேண்டி கொண்டு போவோம். நிறைய மீன்கள் இங்கே விற்கணும். பாருங்க, மீன் பார்க்குறது மீன் வேண்டுறது மற்ற நிற்கணும் எல்லாரும். இதாலேயும் உடைச்சிருக்கு போல இருக்கா. மண் சரிவு வந்த இடமாய் கிடக்கு. மலையத்தில் மண் சரிவு வந்த இடமாய் கிடக்குத பார்க்க. இதில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதில் வடை விற்கணும் பாருங்க. விலைகள் விலைகள் 3 பேர் வீசுகிறாங்க. நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்திருக்கலாம். ஆடு பார்த்தாலும் வீசுகிறாங்க. அது சரியான பக்கம் பார்க்கணும் வீசுறதுக்கு. அடுத்த அண்ணன் வந்து ரங்கப்புறம் வீசுறதுக்கு ஒரு பார்ப்போம் மீன் வருதா இல்லையான்னு பார்ப்போம். இதில் ஒன்றுமே வரல. அவர் வீசப்படுறேன். அவரை வீச்சு பிழைச்சிட்டு மாறித்தான் வீசுகிறாங்க. இப்போ அவர் வீசிட்டு வந்தால் பிறகு இவர் வீசுகிறார், இவர் வீசினா பிறகு மற்றவர் போகிற வீசுறதுக்கு. வேற வரையிலையும் ஒன்றும் படலை. க்ரௌட் நிற்குது. என்னென்று பார்ப்போம். அங்கே வீசுகிறாங்க, படம் எடுக்கிறாங்க. அண்ணன் படம் எடுக்கிறார், சுற்றி எடுக்கிறார். இதில் இருந்து படம் எடுக்கலாம். இந்தியாலையும் ஏதோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் போய் பார்ப்போம் வீசுகிறத. வந்து கொடியில் வந்து போட்டு விற்க போகிறோம். விற்க வேண்டிட்டேன் வேண்டாம் போகிறோம். தருவாங்கள இருக்கிறது. ஓ சித்தப்பா தான் பேசினவே. அடே அதைத்தான் உடாச்சு தானே. அது அடுத்து போயிடலாதான். அதால் அங்கே பக்கத்தில் வரையில அதில் போயிடலாம். அதுக்கெல்லாம் இரண்டாவது அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக போட்ட அணையை உடைச்சு சைட்டால் உடைச்சு தண்ணி வந்து போய் கொண்டிருக்குது. நம்ம இருக்கு அந்த சைட்டெல்லாம் உடைச்சிருக்கு. அதால் போகிறாரு. மீன் வந்து விழுந்து
போட்டுருவோம். சொல்றீங்க தண்ணி மாறும்போது இப்படி போகுது தண்ணி. இதெல்லாம் ஒரு தண்ணி இந்த வேகத்தை பாருங்க, இவ்வளோ வேகமாக போய்க்கொண்டிருக்கு. முக்கியமான வேகமாக போகுது. இவ்வளவு தண்ணியும் குடியிருப்புக்கு தான் போகுது, மக்களோட குடியிருப்புக்கு தான் போய்க்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த வண்டு உடைச்ச இடத்த பார்க்கலாமான்னு தான் பார்க்குறோம், போய் பார்க்கலாமாண்டு. மக்கள் வந்து எங்கே போய் பார்க்குறது, என்னத்தை பார்க்குறேன்ட்டு பொழுதுபோக்கு இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது இப்போ போய் எதனாலும் பார்த்து கொண்டு வருவோம். அந்த சைட்டால் உடைச்சேன்னு சொல்லி இந்த இடம் தான் அந்த சைட்டால் உடைச்சது. பாருங்கள், உடைச்சி ஓடிக்கொண்டிருக்குது தண்ணி. இதுக்காக போய் எடுக்கலாம் எங்களுக்கு. என்ன உடைஞ்சால் நாங்களும் வேலை போயிடுவோம். பாருங்கள், அந்த சைட்டுக்கால வருது தண்ணி. மரத்துக்கெல்லாம் ஒரு காட்டணும், மரத்துக்கெல்லாம் போயிடாது. வண்டுக்கால இந்த வண்டு தான் உடைச்சது. இது வந்து சைட் வண்டுன்னா உடைஞ்சிருக்கு. இந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே போகுது. நிறைய பொருட்கள் நிற்கிது மீன் பிடிக்கிறதுக்காக. இறங்கலா மீன் பிடிக்கலாம் இறங்கினா. இல்லை மீன் பிடிக்கலாம் இறங்குவோம். இங்கே வலை ஒன்று எடுத்துகிட்டு இறங்குவோம்மா, வலையை ஒன்று எடுத்துகிட்டு இறங்குவோம், அங்கால போயிடலாம். ஓ, இதில் வந்து வேகமாக தான் போய்கொண்டிருக்கு தண்ணி. பாருங்கள், இதில் வலை போடினோம். மீன் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. அங்கே மீன் பிடிபட்டுருக்கா, அங்கே ஜப்பானோட பிடிபட்டுருக்காப்பா. ஒரு ஜப்பான் மாட்டுப்பட்டு அடே அந்த ஓடிட்டது. அதுக்கு சாவச்சேரி சம்பந்தமா நினைக்கிறேன். காட்டிலேருந்து தண்ணி வந்து இவ்வளவு குளங்களுக்கு சேர்ந்து தான் இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியன். காட்டு அழிச்சிடுவோம் பேசா. காட்டு அழிக்கல, காடு ரொம்ப முக்கியம். காடாளன் வந்து என்ன சொல்லுங்க, மண்ணரிப்புகள் என்ன சொல்றது, வேற வேற அனர்த்தங்கள் வராமல் தடுக்கிறது காடு, மரங்களை வளர்க்கணும் கட்டாயமா. உண்மையில் சாவச்சேரியிலேருந்து வருவது வந்து எங்களோட பிரமுகர் இப்போ சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் அப்படியே காணொலியோடு பார்ப்போம் எல்லாத்தையும். மக்கள் எவ்வளோ வந்து கொண்டிருக்கணும்ண்டு. நாங்கள் இப்போ இரணமடுவில் நிற்கிறோம். அடுத்து நாங்கள் இப்போ கண்டாவளை பகுதி பார்க்க போகிறோம். எந்த குளம் முடாக்கிது? இப்போ எந்த குளம் முடாக்கிது இருக்கா சொல்லு. இன்றைக்கு நல்ல ஒரு இதோன்று இருக்குது. வாங்க, கொஞ்சம் சொன்ன மாதிரி சோளங்குளை வேண்ட போகிறான். மழை தூரிக்கொண்டு இருக்குது. இடம் வருதுல நல்ல சோளம் தான் பில் வருது. நல்ல க்ரௌட். என்ன உங்களுக்கு தெரியும் தான் இப்போ சோளம் எப்படி என்று. நல்ல போயிடாது. நாங்கள் சோளங்குள்ளே சாப்பிடாம போக மாட்டோம். நாங்கள் இப்போ ரஞ்சித் பார்த்து கொண்டு நிற்கிறான்.
நிறைய தண்ணி வெளியே வருது, ஆனால் குறைஞ்சிட்டு தண்ணி இப்போ முதல் பாஞ்சதை விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் போகுது தண்ணி பாரு. குறைஞ்சிட்டாங்க கதவுகளை பூட்டின பாருங்க, வான் கதவுகளை பூட்டினோம். நேரமான தண்ணி வெளியே போகுது, அதெல்லாம் பூட்டி கொண்டு வைக்கணும். ஒரு கதவை பூட்டிட்டோம், அடுத்த கதவை பூட்டினோம் நினைக்கிறேன். 2 கதவை பூட்டிட்டாங்க. இப்போ வந்து 2 கதவை பூட்டப்பட்டது. 3 கதவை பூட்டினோம், 3 கதவை. 4 கதவு பூட்டியாச்சு. கதவு பூட்டி நம்ம அடுத்த கதவுல இந்த லைன் ஃபுல்லாக பூட்ட போகிறாங்கன்னா நினைக்கிறேன். பெரும்பாலும் எந்த தண்ணி நல்லா குறைஞ்சிட்டா அதில் வந்து கணக்கான இடத்துக்கு பூட்டினோம். ஃபுல்லாக முடக்கிட்டான்னு சொல்லி பார்க்க வாராக்களும் குளத்தை பார்க்க வாராக்களும் தான் கூட. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே போகிறதுக்காக நாங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து போலீஸார் பாதுகாப்பு நிற்கிறோம். அடுத்து இந்த தண்ணிகள் வந்து இப்போ வந்து குடிமனைக்கு போயிட்டுன்னு சொல்லினா அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அதை பார்ப்போம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கொண்டிருக்கலாம். என்னத்துக்காகண்டா இந்த குளத்தை பார்க்குறதுக்கு உடைஞ்சிட்டான் குளம் உடைஞ்சிட்டான் சொல்லி பார்க்க வராக்கள் தான் கூட. நாங்களும் பார்த்துட்டோம், ஆனால் ஓட்டத்தையும் உடையலை. அது சும்மா ஒரு சைட்டில் உடைஞ்சி கொண்டு போனதான். சிறந்த முறையில் இந்த பாருங்க அவர் சொல்லி கொண்டு வர சிறந்த முறையில் ஓடிக்கொண்டிருக்கான். ரஞ்சித் சோழன் வேண்டப்புறான் அவிஞ்சிருக்கா அவியல்லையா? என்ன அவியல்லையா? என்னடாப்பா வாரது ஒன்றும் அவியுது இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்கிறீங்க. இவன் நேர்ந்து வாரான் போல அவியக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு ஒன்று போட்டிருக்கிறோம். என்னத்தை போட்டிருக்கிறாங்க தெரியல. கல்லுகளை வந்து குமிச்சு போட்டிருக்காங்க. அதில் பூக்கிலான்றதை மறைக்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இதையும் உடைச்சிடுமன்ற ஒரு பயத்துக்காக இந்த இடத்துல போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இது உடைக்கலை. அதில் போக்கில் பயம்தான். சரிக்கண்டா சரிக்காத. கொண்டு வரேன்.
இங்கெல்லாம் உடைச்சது உடைச்சி பாருங்க, இந்த சைட்டால் உடைச்சி தான் போகுது. அது வந்து உடைச்சிருந்தால் இந்த பகுதி வந்து இதுக்குள்ளால் ஒரு மேவி போகுது. இந்த அளவு தான் கேட்டேன் உடைச்சா இந்த கிராமத்துக்கு தண்ணி இந்த வண்டா புளிய உடைச்சிருக்கு. பிறங்க வரோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இரண்டமடல மீன்பிடி தொழில் செய்கிறீங்க? சுமார் ஒரு 50 வருஷம் இங்கே இருக்கிறோம். ஒரு 30 வருஷம். இதே காலத்திலையும் இரண்டமடு இப்படி ஒரு அழிவை சந்திச்சிருக்கோம். இல்லை இப்படி அதிக சந்திக்கலை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக சந்திச்சிருக்குது. என்றால் கனமழை தான். எல்லா இடமும் மழை பெய்யுது. கிணறாங்குளம் குளமங்களை வவுனியா தண்ணீர் எல்லாம் இந்த குளத்துக்கு தான் வருது. மாங்குளம் கலந்து கட்டிட்டாங்க. அதில் வந்து இதுதான் வரும். இந்த முறை தான் கலிங்கெல்லாம் விட்டாச்சுக்கிறாங்க. கலிங்க அங்கே இருக்கிற 3வது கலிங்கு மற்றது 2ஆம் கலிங்கு எல்லாம் விட்டாச்சு. விட்டாச்சு பார்த்து பண்டுக்கும் பெரிய இதாகத்தான் இருந்து ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக இல்லை இப்படி இந்த அதாவது தண்ணி வெளியேற பாதை, அதாவது பண்டு அதாவது கதக்கிற பான்கதவால வெளியேற தண்ணி வந்து போகிற பாதையில் அந்த ஸ்பீடை குறைப்பதற்காக இந்த அணைகள் தடுப்பு சுவர்கள் கட்டியிருக்கு. அப்படி கட்டியிருக்கு. அதெல்லாம் உடைச்சிருந்துச்சு. இந்த முறை இதெல்லாம் பண்டாக தான் இருந்தேன். இதெல்லாம் ரோட்டு போட்டு அதெல்லாம் உடைச்சிருக்கு பண்டுகள். இதுக்கு இனி போடையில ஏன்னா இதுக்கு நேற்றெல்லாம் இராணுவம் எல்லாம் வந்து இதெல்லாம் அந்த உடைப்புக்கு மறைப்பு போடுவோம்னு தான் ட்ரை பண்ணவே இயலாம். ஏன்னா காட்டாறு தானே தொடங்கினா பக்கத்தில் இல்லைங்க நீங்கள் நெல் போட்டு தடுக்கலாம் இந்த குளத்து தண்ணி கலைங்க பாயப்படிக்கிட்டா. ஆனால் இந்த முறையே மீன் பிடிக்கிற தொழிலாளிகள் குறைவாக இருக்கு இந்த கரையில் வீசுறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வீசுறீங்க? வீசுறாங்க. ஆனால் இப்போ இந்த தண்ணி பாய்ச்சதால மீன் துப்புரா பிடிக்கல. சகல சொல்லி விவசாயம் செய்யறீங்க வேலை தான் கூடுதலாக செய்யுது. அந்த சீசனுக்கு வலை வீசுறது வலை கட்டுறது இல்லை. இப்போ உலக காலமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா தண்ணி இதுவரை காலத்துக்கு? இதான் வீடு எங்கள் வீடு. நல்ல காலம் உங்களுக்கு. அந்த இதில் உடைச்சது உங்களுக்கு என்ன அதை பார்த்துட்டு பயமோண்டு வந்திருக்குங்களா வீடெல்லாம் போட்டு கண்ணி பார்க்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கே தான் உடைச்சு பார்த்து கொண்டிருக்க உடைக்குது. பார்த்து கொண்டிருக்கே உடைச்சிட்டு நானும் அவ்வளோ வேலை செய்தோம். நாங்கள் 2 செய்தோம் சாத்தியம். நீங்கள் அங்கே இருந்தீங்களா இடம் மாறிட்டீங்களா? இல்லை எங்களை இந்த காணி சும்மா கிடக்கு. நாங்கள் இருக்கிறோம் வேறு இடத்துல. நீங்கள் தான் பழைய ஆதி காலத்தில் பிறப்புகளை படம் இங்கே தான். ஆனால் இப்போ ஒரு தரம் இல்லை அதில். இப்போ அதில் ஒரு தரம் ஆபத்து தானே இருக்கிறது அதில் மழை காலம். மீன் பிடிச்சிங்களா இன்றைக்கு? இன்னும் இது வரைக்கும் பிடிக்கல. இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. இனி பிடிக்கலாம் வேணே. இனி பிடிக்கலாம். தண்ணி விட்டா பிடிட்டா பிடிக்கும். 1 கிலோ வந்து என்ன விலையாக கொடுப்பீங்க நீங்கள்? 500 ரூபா 400 ரூபா பல மாதிரி மீன் படுற மாதிரி கொடுப்பீங்க. மீன் கூடுதலாக இருந்தால் சில நேரம் 400 ரூபாய்க்கும் கொடுக்க வேண்டி வரும். 400 ரூபாய்க்கும் கொடுப்பீங்களா? என்ன பட்டது உங்களுக்கு? இது வரைக்கும் இல்லை. இனித்தானே என்ன காரணம்? தண்ணி ஓட்டம் கூட தானே. ஓட்டம் இனி குறையத்தான் மீன் பிடிக்கலாம். தண்ணி கொஞ்சம் குறையும். ஒட்டை பூட்டணும். ஒட்டை பூட்டினா பிடிக்கலாம். ஒட்டை பூட்டினா இல்லை மீன். ஆனால் இந்த 5 கதவு பூட்டிட்டு நம்ம 6 கதவு எல்லாமே குறைஞ்சி தான் இருக்கு. 6 இல்லை 8 கதவும் பூட்டிட்டு நம்ம நினைக்கிறேன். 8 ஒட்டை பூட்டு எல்லாம் ஒரு 3-4 தண்ணி வந்துவிட்டு தான் இருக்கு. வந்து கொண்டிருக்கு. என்ன 5க்கு மேலே ஏற்றி தான் இருக்கு. இப்போ இந்த முறை தண்ணி கூடினதுக்கு காரணம் என்ன? அது கூடிய மழை இல்லை. இங்கால பெய்த மழை இங்கே வராது தானே இப்போ கூடுதலாக? இல்லை கூடுதலாக அங்கால பக்கம் கூடுதலாக பெய்கிற மழை மழைன்னு சொன்னால் உங்களோட வேறு நிலப்பரப்புலேயும் தண்ணி தேங்கி இருக்கு. வந்து இங்கே தண்ணி வேறு இடத்துலேருந்து வரத்து வந்தாலும் கேட்குறாங்க. வேறு இடத்துக்கு தண்ணி கலராங்குளம் அந்த குளத்து அங்கால பாரிய தண்ணி முழுக்க இங்கே இந்த குளத்துக்கு தானே 2 இடத்துக்கு தானே சேர்றது. ஆனால் இப்போ ஒரு ஆபத்துக்கு நிலையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். மீண்டாச்சு. அதான் ஒரு பெரிய விஷயம். ஆனால் இனி வார மழைகளை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது கூடுதலாக வெள்ளாமழிவுகள் கூட. நீங்களும் இல்லை விதைச்சிருக்கிறீங்களா? இல்லை வெள்ளாமே இல்லை. சரி அட்ட. சரி ஓகே தேங்க்ஸ். எத்தனை மாடு தெரியாது. அவர் அந்த ஆளை எப்படி மீட்டு எடுத்தவங்கள அந்த தண்ணிக்கு போனால எங்க அந்த தண்ணியில் ஒரு ஆள் மாட்டுப்பட்டவர் இல்லை? அவர்தான் மாட்டுதான். அவர்கிட்ட மாடுதானா? அவர்கிட்ட மாடுதான். மீட்டு எடுத்துட்டாங்களா? எத்தனை அடி தண்ணி? 6 வந்தது. காசுன்னா 6 இல்லை எத்தனை அடி தண்ணி போயிருக்கும் அந்த நேரம்? அப்போ நான் நினைக்கிறேன் கூட ரோட்டில் மாதிரி பாஞ்சது அடிக்கணக்கு பார்க்குறேன். இந்த வண்டருக்கு ஃபுல்லாக நிறைய போகணும். இந்தியாவில் வந்து அந்த தண்ணி இந்தியாவில் வந்து இவ்வளோ காலத்துக்கு ஐயா இப்படி இதுக்கு முதல் இப்படி இந்த இடத்துல சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளவு தண்ணி வரல. இதுதான் முதல் தடவை. அவங்கள அம்மா வருது மகன் அந்த தண்ணியில் மாட்டுப்பட்டது. என்ன மாதிரி அந்த சம்பவம் நடந்தது? எனக்கு தெரியாது. அப்போ நான் வீட்டில் தானே. இப்போ
இப்போ மாடுகள் இருக்கலன்றது பட்டிக்கு. ஆமாம். அப்போ அந்த டைமில் தான் மகன் மாடுகளை போய் கலைச்சி கொண்டு வர்றதுக்கு தான் போனது. அப்போ போனால் போல் தண்ணி அடித்து கொண்டு புள்ளைய போக வெளியால் நின்ற புள்ளைய அந்த அவையில் கயிறு கொண்டு போய் ஒவ்வொரு பனையாக கட்டி கட்டி மகனை எடுத்தது. பெரிய விஷயமே நம்ம அது காப்பாற்றி எடுத்தது. எவ்வளோ நேரம் போராடி மகனை காப்பாற்ற? அது ஒரு அரை மணித்தியாலும் 3/4 மணித்தியாலும் வரும். என்னடா தண்ணி அப்படி வேகமாக பாஞ்சதாம் ஐயா. உங்களுக்கு சம்பவம் தெரியாது, புறதான் அறிஞ்சீங்க? ஓ புறம் நான் வீட்டை இருந்தேன். இன்றைக்கு மாடுகள் உடுக்க நிற்கிது விரையிலாமா நிற்கண்டா போல நான் வந்தேன். இப்போ எல்லாம் வந்துட்டா வழியில்? எல்லாம் வந்து கொண்டு இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் நம்ம. இப்போ ஏன்னா அந்த கொட்டி அதில் இருக்கிற இதெல்லாம் தெரியலை நேற்று. அந்த இதில் ஒரு கொட்டியில் ஒன்று நடந்தது, இப்போ தெரிகிறது. சரி அம்மா. போஸ்ட் ஒன்று போட்டு மறைச்சிருக்கிறாங்க. இது ராமநாதபுரம் போகிற பாதை. ஆனால் போலீஸார் நிற்கணும். அதில் என்னத்துக்கு நிற்கணும் தெரியல. போய் நல்லா முடச்சிருக்கு. டிப்பர் என்ன செய்யுது? தண்ணீர் அடிபட்டு போயிட்டு இதோ 1 மணிக்கு போயிட்டு போயிருக்கு. உங்கள்கிட்ட டிப்பர் இல்லை சரி சரி. இதில் ஒரு பாலம் உடைச்சிட்டான்னு சொல்லினோம். ஒரு பாலத்தை உடைச்சி போகுதுண்டா. ஆனால் டிப்பர் ஒன்று இடையில் மாட்டுப்பட்டுட்டு இந்த இடத்துல தான் நேற்றும் இந்த சம்பவம் நடந்தது. இந்த ரோட்டு எவ்வளவுக்கு மோசமான நிலையில் வந்து இந்த இடம் இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். அவ்வளோ வேகமான முறையில் இந்த முறை தண்ணி போயிருக்கு. இதுவரை ஒரு காலமும் நடக்காத சம்பவம் இந்த முறை நடந்திருக்கு. தரம் வாய்ந்த வீதி என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த ப்ரெஷர் எல்லாம் அதிகமாக கொடுத்து தான் போடுவார்கள். இவ்வளோ கனமாக போட்டிருக்கிறோம், எவ்வளோ கனமாக போட்டிருக்கிறோம் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ கனமாக போட்டு கூட அந்த இதை வந்து உடைச்சி எடுத்துருக்குதாண்டா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போலீஸார் வந்து நிற்கணும். இதில் சரி அரைவாசி விடாஞ்சிருக்கு. இந்த ரோட்டுன்னா அரைவாசி இல்லை, சரி அரைவாசி இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு ஆபத்தான நிலையில் என்னென்னா கரண்ட் கம்பி ஒன்று விழுற நிலையில் இருக்குது. அதை விட தண்ணி வந்து இன்னும் வேகமாக உடைச்சிருக்குது. இந்த இடத்த பாருங்கள், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல எவ்வளோ மோசமாக உடைச்சிருக்குது இந்த இடம் என்பது உங்களுக்கு ஓரளவு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். இந்த மரத்தை பிரட்டிட்டு, இந்த பெரிய ஒரு மரம் ஒன்றை பிரட்டி கிடக்கு பேரோட. இதில் வந்து ஒரு கரண்ட் கம்பி வந்து உடைகிற நிலையில் இருக்குது. இதில் பாலமாக கிடந்தது இல்லை, இதில் பாலம் இல்லைண்ணே, இந்த வண்டு, அதில் வண்டு. இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் கம்பி வந்து விழுற நிலையில் இருக்குது. ஆபத்தான சூழலில் இருக்குது. போலீஸாரும் வந்து இங்கே இந்த கரண்ட் கம்பி ஆடிக்கொண்டிருக்காரு. சும்மா கிடாது, அறந்தாச்சு கேஸ் தானே. இது வந்து சும்மா ஆடிக்கொண்டு இருக்குது. கீழுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் தான் நிற்கிது பாருங்கள். இவ்வளோ தண்ணி போய்ட்டு இருக்குது. இது நேற்று இதை விட மோசமாக இருந்தது, டே குறைஞ்சிட்டு. அங்கே ஒரு டிப்பர் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த டிப்பர் வந்து இடையில் மாட்டுப்பட்டு நிற்கிது. இல்லை இல்லை இப்படி நடக்கிறதில்ல. இந்த டிப்பர் வந்து மாட்டுப்பட்டு நிற்கிது இடையில், போகலாமல். அந்த பாலத்தையும் வந்து உடைச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் காரணம். இந்த நம்பக்குளம் பழனியாலேருந்து நன்றாபுரம் போகிற வீதியில் திருச்சி அடே அந்த பாலம் உடைச்சிட்டா. இங்கே வர அந்த பாலம் உடைச்சிட்டா பாருங்க. அதில் தண்ணி மேய்ப்பாகுது. அங்கெல்லாம் ஆக்கள் நிற்கிறான், கோயிலில் ஆக்கள் நிற்கிறான். கோயிலெல்லாம் ஆக்கள் நிற்கிறான். இதுக்குள்ளே நேற்று ஒருவர் வந்து மாட்டுப்பட்டிருந்தார். தண்ணியில் மாட்டுப்பட்டிருந்து இராணுவ வீரர்கள் வந்து அவரை மீட்டெடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படியே வாங்க, இன்னும் கிராமங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.